என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? நீயும் அவனும் பேசாம இருக்கிறதுல தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் மனம் விட்டு பேசி பாருங்க, எல்லாமே சரியாயிடும். ஒற்றுமையாக இருக்கிற குடும்பங்களுக்குள்ள, சமாதானமாக இருக்கிற நண்பர்களுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பிசாசு மனிதர்கள் மூலமாக பல விதமான இந்த மாதிரி வஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி, தவறான ஆலோசனைகளை சொல்லி, தவறான காரியங்களை சொல்லி பிரித்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு தேவ சமாதானம் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம், அதாவது உறவுகளுக்குள்ளே சமாதானம் இருந்தாதான் வீட்டில் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். சமாதானம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி நம்ம சமாதானமாக எல்லோரும் கூட இருக்கணும்னா நமக்குள்ளாக சமாதான பிரபுவாகிய இயேசுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு இருக்கணும். இனிமையான இனியலரம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதைக் கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சமாதானம் பண்ணுங்கள் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். பிரிந்து கிடக்கிற இரு தரப்பினரை ஒன்றிணைப்பதற்காக செயல்படுகிறவர்கள் தான் சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஆனால் இந்த காலத்தில் சமாதானமாக இருக்கிறவர்களை எப்படி பிரித்து விடலாம் என்று சொல்லி யோசிக்கிறவங்க தான் அதிகமாக பெருகியிருக்காங்க. தெய்வ பிள்ளையாகிய நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. சமாதானம் பண்ணுகிறவர்களை தேவனுடைய புத்திரர் என்று சொன்னால் சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் யாராக இருக்க முடியும்? சாத்தானுடைய புத்திரர்களாக தானே இருக்க முடியும். நாம் யாராக இருக்கிறோம்? சிந்திப்போம், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறுவோம். இப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு கொடுக்காத நம்முடைய கர்த்தரை நம் சகோதரிகளோடு இணைந்து பாடி துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியலரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்த ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம விட்டு கொடுக்காத தேவன். எத்தனை நேரத்தில் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம பயந்திருந்திருக்கிறோம்ல. ஆனால் எந்த இடத்துலையுமே நம்மை பற்றி முழுதாக அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் எந்த இடத்துல விட்டு கொடுக்காமல் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் கூட அவரை சேர்ந்து துதிக்கலாமா? நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்து, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, ஆண்டவர் நோக்கி துதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என் நேசர், என்னுடைய பாதுகாப்பு நீங்க தான் சொல்லி ஆண்டவரை சொல்லி துதிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஆமெனப்பா.
தலை குனிந்த இடத்துல நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் இயேசு. எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து நின்னீங்களோ, அந்த இடத்துல இயேசு உங்க தலையை உயர்த்த போகிறார். அவர் உங்களுடைய தகப்பன், அவர் நம்முடைய தகப்பனவர். விசுவாசத்தோட அப்பா, நான் தலை குனிந்த இடத்துல என் தலையை நீங்க நிமிர பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இருதயத்துல நினைத்து சேர்ந்து பாடுவோமா? ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லும், என்னை விட்டு கொடுக்காத தேவன் நீர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என் ஒரு விஷயம் சொல்லும், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை அமேனப்பா. எந்த சூழ்நிலை நம்மை விட்டு கொடுக்காத ஒரு தேவன். ஆமென். பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. கண்களை மூடி விட்டு கொடுக்காத ஒரு தகப்பன் அவர் இயேசு. எந்த இடத்துலையுமே நம்முடைய எல்லா காரியங்களையும், அந்தரங்கமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறாரே. ஆனாலும் என் மகள் சோர்ந்து போயிடுவான்னு சொல்லி யார் முன்னாடி நம்ம விட்டு கொடுக்காத ஒரு மனுஷங்க முன்னாடி நம்ம தலை குனிந்திடக்கூடாதுன்னு சொல்லி நம்மை தலையை உயர்த்துகிற தகப்பன் அவர். அந்த அன்பு அது பெரியது. அப்படிப்பட்ட அன்பான இயேசுவை நிறைய நேரத்தில் மறந்து போயிருக்கிறோம்ல. இந்த நேரத்தில் அப்பாவை பார்த்தப்பா, உங்கள் அன்பு பெரியதப்பா, எத்தனை பெரிய இந்த அன்பை நான் எத்தனையோ நேரங்களில் மறந்து போயிருக்கிறேன், இனி மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து எப்படி நான் மறப்பேன்னு சொல்லி பாவத்தினால இருந்த நம்ம, அவரை விட்டு தூரம் போயிருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து அவர் பக்கத்தில் அமர செய்திருக்கிறாரே. மனுஷங்க முன்னாடி தலை குனிந்து வெட்கப்பட்ட இடத்துல ரெட்டிப்பான நன்மையை கொடுத்து அவர் நடத்தி இருக்கிறாரே. இந்த அன்பு எவ்வளவு பெரியதில்லை. மனுஷனை விட மனுஷன் கூட அவருடைய அன்பு நிலையில்லாதது. ஆனால் இயேசுவின் அன்பது மாறாதது. அந்த அன்பை நினைத்தப்பா, உங்கள் அன்பு பெரியது, அதை நான் மறக்காம உண்மை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி அவர் அன்பை நினைத்து பாவமான சூழ்நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தாரே. அந்த அன்பை நினைத்து பார்க்கலாமா? அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்கள் அன்பு பெரியதுன்னு சொல்லி அவரை உயர்த்தி பாடுவோமா? ஆமெனப்பா, ஆமென் இயேசுவே. உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா, உம் அன்பு பெரிதையா. இயேசுவோட அன்பு, உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா, உம் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை.
போது, கலங்கி தவிக்கிற போது நம்மளை தேய்ச்சின ஒரு அன்பு, நம்ம கூட வந்து நான் இருக்கிறேன், பயப்படாத, கலங்காதேன்னு சொல்லி நம்மை ஆட்சி தேய்ச்சிய நீ, நான் உனக்காக இருக்கிறேன்னு சொல்லி, உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசிய ஒரு அன்பு, அது இயேசுவின் அன்பு. அந்த அன்பை நினைத்தப்பா, நான் தனிமையில் இருக்கும்போது என் கண்ணீரை துடைத்தீரே, அந்த அன்பை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து தனிமையில் கண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தீர். தனிமையில் கண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பில் அணைத்தீர். எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா, உம் அன்பு பெரிதையா. உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா, உம் அன்பு பெரிதையா. மேலப்பா, எங்களை விட்டு கொடுக்காத ஒரு அன்பு, எங்கள் கண்ணீரை துடைத்த ஒரு அன்பு, தனிமையில் இருக்கும்போது எங்கள் கூட இருந்த அன்பு, அந்த அன்பப்பா நான் மறந்து போக மாட்டேன். எப்போதும் ஆண்டவரே மண்டையில் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து போன நம்மையும் பாசமாய் தம் இரத்தத்தால் மீட்டு கொண்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளோ பெரிது என்பதை உணர்ந்து நாம் அனுதினமும் அவரை பாடி துதிக்க வேண்டும். இப்பொழுதும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஜோதியா கர்நாடகம் பார்ப்போமா? ஜோதியக்கா, இப்ப ரமேஷ் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்க்கா. வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லக்கா, இப்பதான் வீடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து அவனும் மாறிட்டான், வீடு மாறிடுச்சு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அவனுக்கு வயசும் கூடிட்டே போகுதுல்ல, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது தானே? எனக்கும் ஆசைதான். ஆனா இத பத்தி அவன்கிட்ட பேசினா கோவப்படுறான். இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள என்ன அவசரம்னு கேக்குறான். வயசாகுதுல்ல, நான் வேணா பேசி பாக்குறேன்னு. ரொம்ப சந்தோஷம்க்கா. இது மட்டும் நடந்துச்சுன்னா என் கடமை முடிஞ்சிருங்கக்கா. பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது கடமை இல்லைங்க. நிறைய பேரு கடமைக்காக பண்ணி வைக்கிறாங்க. கடமையை முடிக்கணும்ன்றதுக்காக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. கடைசியில பிள்ளைங்க வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். கடமைக்காக கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. சாரிக்கா. திருமணம் அப்படிங்கிறது விளையாட்டு காரியம் இல்ல. ஏற்ற துணை வாழ்க்கையில வரலன்னா வாழ்க்கையே கசப்பா மாறிடும். ரமேஷுக்கு ஏற்ற துணைய கர்த்தர் கொண்டு வருவாரு. நாம முயற்சி பண்ணுவோம், ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. சரிக்கா. என்னக்கா, பையனுக்கு வேலையெல்லாம் கிடைச்சிட்டு கவனிக்க மாட்டேன்றீங்க? வேலை கிடைச்சதுக்கு உங்களை எதுக்கு கவனிக்கணும்? அப்ப எதுக்கு கவனிப்பீங்க? ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்க, திருமணம் முடியட்டும், கவனிச்சிருவோம். அதுவும் சரிதான். நான் கூட அத பத்தி பேசணும்னு தான் வந்தேன். இப்பதான் தம்பிக்கு வேலை கிடைச்சிருச்சே, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதானே? ஒரு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்க. ஒரு பொண்ணா? நிறைய பொண்ணு இருக்கு. 2 நாள்ல கொண்டு வரேங்க.
என்னப்பா சுரேஷ், இன்னும் தனியாவே சுத்திக்கிட்டு இருக்க? இல்லப்பா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. வேலை கிடைக்கலனா என்ன, பேசாம ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதானே? இல்லப்பா, இப்படி நீ சும்மா இருக்க வேண்டாம்ல, பொண்டாட்டியோட நிக்கலாம்ல, அதான் சொன்னேன். நான் உங்ககிட்ட ஆலோசனை கொடுக்க வாங்கன்னு கூப்பிட்டேனா? இல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என் வேலையே இதுதானப்பா. இதை விட்டுட்டு வேற என்ன வேலையை பார்க்க சொல்ற? உங்க வேலைய வேற எங்கேயாவது காட்டுங்க, என்கிட்ட வேண்டாம். சரிப்பா, நான் போறேன். போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன். உன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க. ரமேஷ்கா? ஆமாப்பா, அவனுக்கு என்ன, வேலை கிடைச்சிட்டு செட்டில் ஆயிட்டான். வேற என்ன வேணும்? கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதானே? அதான் உனக்கும் பார்க்கலாமான்னு கேட்டேன். எனக்கு தான் வேலையே இல்லையே, அப்புறம் எங்க பொண்ணு பார்க்க? ஒன்னும் வேண்டாம், நீங்க போங்க. அது இல்லப்பா. ஒன்னும் சொல்ல வேண்டாம், கிளம்புங்க. அண்ணா, ஒரு டீனு. அண்ணா, டீ வேண்டாண்ணே. என்னப்பா, எப்படி இருக்க? இருக்கேன்க்கா. என்னப்பா, ரொம்ப சோர்ந்து போன மாதிரி பேசுற? மாதிரி இல்லக்கா, உண்மையாவே அப்படிதான் இருக்கேன். புரியுதுப்பா, கவலைப்படாத, சீக்கிரமா உன் சூழ்நிலைமை மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அப்படி பேசாதப்பா, நான் சொல்றேன், சீக்கிரமா உன் சூழ்நிலைமை மாறும். இங்க பாரு சுரேஷ், உன்னோட சூழ்நிலைமையை குறிச்சு நீ கவலைப்படாத. நீ கவலைப்பட வேண்டியது மறுபடியும் ரமேஷ் கூட சேரத பத்தி தான். ஆமாப்பா, சகோதர சிநேகம் நிலைத்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. என்னோட கெஸ்ஸிங் சரியா இருந்தா நீ அவனை குறிச்சு வருத்தப்படுற, சரியா? ரமேஷும் உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அது தெரியுமா? பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா? நீயும் அவனும் பேசாம இருக்கிறதுல தான் இருக்கு. யாராவது ஒருத்தர் மனம் விட்டு பேசி பாருங்க, எல்லாமே சரியாயிடும். எனக்கு புரியுதுக்கா, ஆனா நான் போனாதான் அவன் விலகி போயிடுறானே. விலகி போயிருவானா இல்ல விலகி போனானா? விலகி போகலல்ல, அப்புறம் நீங்களா ஒரு காரியத்தை மனசுல நினைச்சுக்கிட்டா அது எப்படிப்பா? யாராவது ஒருத்தர் இறங்கி போகணும்ல. நான் போய் பேசுறேன்க்கா. ரொம்ப நன்றிப்பா. ஒருவேளை நீ செஞ்சு பாரு, உனக்கு வேலை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உண்மைதான்ப்பா, விட்டு கொடுக்கறவங்கள ஆண்டவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பாரு. என்னப்பா, வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போகுதுண்ணா. அப்புறம் என்ன, ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே?
அதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ண போற? அவன் வேலை வெட்டி இல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கிறான். உனக்கு என்னப்பா? நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், இதுக்கு மேல என்ன வேணும்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமா? என்னப்பா நீ? உங்களுக்கு பணம் எதுவும் வேணுமா? என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு பணம் எதுவும் வேணும்னா நேரா கேட்க வேண்டியது தானே? ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? தம்பி, ஒரு விஷயம். சுரேஷ் உன்னை நினைச்சு கவலையா இருக்கான். சுரேஷா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவன் கூட பேசணும்பா, அப்ப தெரிஞ்சுக்கிட்ட. தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு நான் காரணமாயிட்டேன். இது என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இதோ பாரு, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னா இருங்க. அதான் எனக்கு ஆறுதலா இருக்கும். சுரேஷ் கிட்டையும் பேசணும். நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன். தம்பி, இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளுப்பா. உங்களுக்குள்ள நான் தானே சண்டையை மூட்டி விட்டேன். அந்த தப்ப நான் தானே சரி செய்யணும். அண்ணே, எனக்கு அவன் மேல கோபம்லாம் இல்ல. ஏன் இப்ப கூட நான் அவன் கிட்ட பேச ரெடியா தான் இருக்கேன். ஆனா அவன் ஒருவேளை அவனுக்கு விருப்பம் இல்லாம இருந்தா? நான் அவன் கிட்ட பேசுறேன் தம்பி. உங்களுக்கு என்ன வேணும்? திரும்ப திரும்ப எதுக்கு என்ன தொந்தரவு பண்றீங்க? உன்னை தொந்தரவு பண்ண வரலப்பா. ரமேஷ பார்த்தேன். முதல்ல என்ன மன்னிச்சிடுப்பா. நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். இப்ப நானே அதை சரி பண்ண விரும்புறேன். ரமேஷ் கிட்ட பேசுன, அவன் உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் பழைய மாதிரி இருக்கணும்பா. அதான் என் விருப்பம். எனக்கு பிரச்சனை இல்லைண்ணே, அவனுக்கு. தம்பி, ரமேஷ் ரெடியா இருக்கா. நீ வந்தா போதும். இதை எல்லாமே சரி செஞ்சிடலாம்ப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? தம்பி, அங்க பார்ப்பா. பேசுப்பா. சாரிடா. விட்ரா, இனி அதை பத்திலாம் பேச வேண்டாம். ஜோதியக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்ததா? சமாதானத்தின் காரணராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா குடும்பங்களிலும் மெய்யான சமாதானத்தை அருளி செய்யும்படி குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய சகோதரிகளோடு இணைந்து ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இந்த இணைய இல்லறம் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் இந்த ஜெப நேரத்துக்காக அவளோடு காத்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? இந்த நாளிலும் நம்ம என்ன தலைப்பில் நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நாடகத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா? சமாதானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிங்கிற தலைப்பில் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எதற்கெல்லாம் ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு சமாதானம் பண்ணுவதற்கு பதிலாக இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே, உற்ற நண்பர்களுக்குள்ளே, இப்படி சமாதானத்தை கெடுக்கிறவங்க தான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை மக்கள் பாருங்க நல்லா இருக்காங்க, ஒரு காலத்தில் நல்ல சமாதானமாக ஐக்கியமாக அன்பாக இருந்த குடும்பங்களை கூட இன்னைக்கு பிசாசு உடைச்சு மனிதர்கள் மூலமாக, கோல் சொல்கிறவங்க மூலமாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறான புரிந்து கொள்ளுதலினால், இப்படி நிறைய காரியங்களினாலே அந்த இருக்கிற சமாதானத்தை உடைச்சு இன்னைக்கு குடும்பங்கள் அங்கும் இங்கும் சின்னாபின்னமாக இருக்குது. பல வருஷங்களாக பேசிக்கொள்ளாமல், சமாதானம் இல்லாமல், சண்டையிலையும் சச்சரவுலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சின்ன வயதில் நம்ம ஸ்கூலில் கதை ஒன்று தமிழ் புக்கில் வந்திருக்கும். அந்த கதை எனக்கு ஞாபகப்படுத்த செய்தியை நான் இந்த ஜெபத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த போது அந்த கதை என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது. 4 மாடுகள் தினந்தோறும் ஒரு கிரவுண்டில் ஒற்றுமையாக அது புல் மேய்ந்து கொண்டிருக்கும். இந்த 4 மாடுகளும் நல்ல கொழுன்னு நல்ல பார்ப்பதற்கு அழகாக நல்ல கொழுன்னு இருந்துச்சு. ஒரு சிங்கம் இந்த மாடுகளை அடித்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அதுக்கு ஆசை. அப்போ இந்த 4 எப்படியாவது ஒரு மாட்டை சின்றணும்னு சொல்லிட்டு அது அப்படி பாய்ந்து வரும் பொழுது இந்த 4 மாடுகளும் ஒரே மனமாக ஒற்றுமையாக சமாதானமாக இருந்ததுனால 4 ஒன்று போல் அந்த சிங்கத்தின் மீது பாய்ந்து அதை முட்டி விரட்டி விட்டது. இப்படி பல நாட்கள் நடந்து கொண்டு வந்தது. இந்த சிங்கத்துக்கு எப்படியாவது இந்த மாடுகளை தின்றணும்னு ஒரு ஆசை. இந்த சிங்கம் நரிகிட்ட போய் ஆலோசனை கேட்டுச்சான். இந்த மாடுகளை சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, பாய்ந்து போகும்போது இந்த 4 ஒன்று சேர்ந்து என்னை விரட்டி விடுது, இதை பிரிக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நரிகிட்ட போய் ஆலோசனை கேட்டுச்சான். அப்போ அந்த நரி சொல்லிச்சான், இது ரொம்ப சிம்பிள், இதுவாக தெரியல, இந்த 4 நான் பிரிச்சிட்றேன், நீ தைரியமாக நல்லா சந்தோஷமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த நரி சொல்லிச்சான். ஒரு மாட்டை பற்றி இன்னொரு மாட்டுக்கிட்ட சொன்னால் பிரிஞ்சிருவாங்க, அவ்வளோதான், நான் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் இந்த நரி தந்திரமாக ஒரு மாட்டுக்கிட்ட போய் இந்த மற்ற 3 மாடுகளை குறித்து தவறான காரியத்தை சொல்லிச்சான். இந்த மாடும் அது வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தது. அதை நம்பி நரியினுடைய அந்த வஞ்சக வார்த்தைகளை நம்பிட்டு அதே மாதிரி இந்த 3 மாடுகளை அதுகளை போய் ஒரு மாட்டுக்கிட்ட போய் சொல்லிச்சான். இப்படி 4 மாட்டுக்கிட்டையும் ஒரு மாட்டை பற்றி இன்னொரு மாட்டுக்கிட்ட, அந்த மாட்டை பற்றி இந்த மாட்டுக்கிட்ட நரி தந்திரமாக வேறு காரியத்தை கோல் சொல்லி, வஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி, தவறான வார்த்தைகளை சொல்லி இப்படி பிரிச்சே விட்டுட்டு நாளையும் சிங்கத்துக்கு ரொம்ப கொண்டாட்டம் பாருங்கள், ஒவ்வொரு மாட்டாக அடித்து கொண்டுருச்சு. அப்போது பிசாசு இப்போ இன்றைக்கி இப்படித்தான் ஒற்றுமையாக இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே, சமாதானமாக இருக்கிற நண்பர்களுக்குள்ளே, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே பிசாசு மனிதர்கள் மூலமாக பல விதமான இந்த மாதிரி வஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி, தவறான ஆலோசனைகளை சொல்லி, தவறான காரியங்களை சொல்லி பிரித்து கொண்டிருக்கிறான். சமாதானத்தை இன்றைக்கு குலைத்து கொண்டிருக்கிறான். எத்தனை குடும்பங்களுக்குள்ள இன்றைக்கி சமாதானம் இல்லை. எங்களுக்குள்ள சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி சமாதான காரணராக இயேசு எங்கள் குடும்பத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி சகோதரியோடு இணைந்து ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் இசப்பா. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களில் இசப்பா சண்டையினால் பிரிந்து போயிருக்கிறாங்க இசப்பா. வேதம் வாசிக்காமல், ஒழுங்கு ஆலயத்துக்கு செல்லாமல், உங்களை தேடாமல் இசப்பா எத்தனையோ பாவமான காரியங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, வேதத்தின்படி அவங்க நடக்காமல் தங்க மனம் போல வாழ்ந்து கொண்டு சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்களே இசப்பா. இந்த பிள்ளைகளுக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சமாதான காரணர் இயேசு அவங்க வீட்டில் இல்லையே ஏசப்பா. ஒன்றைய அந்த பிள்ளைங்க அறியாமல் இருக்கிறாங்களே ஏசப்பா. ஏசப்பா அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏசப்பா அவங்களுக்கு புது இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. இருதயத்தில் இயேசு வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும்படிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. அன்னைக்கு சகையின் வீட்டுக்குள்ளே நீங்கள் கடந்து போகும்போது சகையும் நான் பாவியான மனுஷங்கிறத ஒத்துக்கொண்டானே ஏசப்பா. அப்படி உங்கள் பிள்ளைங்க என் வீட்டில் சமாதானம் இல்லை, அதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்னு ஏசப்பா உங்கள்
உங்கள் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கணும் ஏசப்பா. உங்கள் பிள்ளைங்க தங்களையே ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட நல்ல கிருபையை ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறதே அப்பா. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்படணும்ப்பா. ஆண்டவரே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்னு சொல்லி இருக்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைங்கள அவங்க மாறிடணும் ஏசப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஏசப்பா அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து சமாதான காரணர் இயேசு ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீங்கள் ஏசப்பா கிரியை செய்து வீட்டுக்குள்ள பெரிய சமாதானத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் அப்படி பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் உமக்கு இடம் கொடுத்து சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் குடும்பத்தின் தலைவராக பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மோடு கூட வாழ்ந்து சமாதானத்தோடு வாழ நீர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக நம்ம ஒரு காரியத்துக்கு செபிக்க போகிறோம். இன்னைக்கு பாருங்கள், குடும்ப உறவுகள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் இயேசு நமக்கு கட்டளையிட்டு சொன்ன காரியம். சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அந்த நரி செஞ்ச மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் மூட்டி தவறான காரியத்தை இல்லாததை இருக்குன்னு சொல்லி நடக்காததை நடந்ததுன்னு சொல்லி தவறான காரியங்களை சொல்லவே கூடாது. சமாதானம் நம்மளால் கெடக்கூடாது. சமாதானம் கெடும்படியாக பேசக்கூடாது. சமாதானம் கெட்டு போகும்படி நடந்து கொள்ளக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் நடக்கையில், உங்கள் பேச்சில் சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம வாழணும். இன்றைக்கு அநேகர் இப்படி சமாதானத்தை கெடுக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. இப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஒரு வேளை உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ, உங்கள் உறவுகளுக்குள்ளோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளோ, வேலை செய்கிற இடங்கள்லையோ சமாதானம் கெட்டிருக்குதா யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்டவங்க அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நான் சமாதானம் பண்ணுகிறவளா என்னை மாற்றுங்க, சமாதானம் செய்கிறவனா என்னை மாற்றுங்க, என் நிமித்தம் சமாதானம் கெடக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணித்து சகோதரியோடு சேர்ந்து நம்ம செபிப்போமா? செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த வேலையிலையும் கூட ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தங்களுடைய நண்பர்கள் மூலமாக அப்பா குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை அப்பா அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க சொல்லுகிற குடும்பத்தில் சொல்லுகிற அந்த கோல் செல்கிற நிமித்தம் தவறான வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்துக்குள்ளே கேட்டுக்கும் அப்பா அவங்களுடைய தவறான புரிதலோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, அந்த சூழ்நிலைகள்லாம் மாறட்டு ஏசப்பா. இனி இந்த நண்பர்களுடைய சொற்களையோ தங்களுடைய அப்பா உறவினர்களுடைய சொற்களையோ அவங்க கேட்காதபடிக்கு அப்பா உங்களுடைய வேத வசனத்தின்படி நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே, இந்த வேலையில் கூட இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே அப்பா, இதனால நிறைய குடும்பத்தை நண்பர்கள் நிமித்தம் அப்பா உறவுகள் நிமித்தம் நிறைய குடும்பங்கள் கெடுக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறாங்க ஏசப்பா. இந்த நிலைமையெல்லாம் மாறட்டும், எங்கள் தேசத்தில் மாறட்டும் ஏசப்பா. எங்கள் குடும்பங்களில் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதனால் எத்தனையோ குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறாங்க ஏசப்பா. தவறான வார்த்தைகளை கேட்டதுனால அப்பா தவறான காரியங்கள் அவங்க இருதயத்துக்குள்ளே கொண்டு போனதுனால அவங்க சமாதானத்தை இழந்து அப்பா குடும்பத்தில் ஏசப்பா சந்தோஷத்தை இழந்து காணப்படுகிறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் உதவி செய்வீராகப்பா. இந்த சூழ்நிலைகளாம் நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள உண்டாகக்கூடாதப்பா. எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாதப்பா. ஒரு சமாதானமான சூழ்நிலையை நீங்கள் கட்டளையிடுங்கப்பா. இந்த தேவையில்லாத காரியங்களை நீர் அப்புறப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, நீர் தான் இந்த தவறான ஆலோசனை கேட்காதபடி அவங்களுடைய செவியை நீர் அடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்மை மாத்திர பார்த்து இவர்கள் ஓட நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. யாருடைய வார்த்தைகளையோ கேட்காதபடி தங்களுடைய வேலை ஸ்தலத்திலோ தங்களுடைய குடும்பத்திலேயோ யாருடைய தவறான வார்த்தைகளையோ அவங்க கேட்டு தங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை இழக்காதபடி இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இந்த நாளை நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சூழ்நிலைகள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஏசப்பா. தகப்பனே, நீர் அப்படி உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த சூழ்நிலைகளெல்லாம் நீர் மாற பண்ணுகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா. உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரப்பா. குடும்பங்களுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் சந்திக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. சமாதானமான சூழ்நிலைகளை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிறது பொல்லாத பிசாசு. இன்றைக்கு சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். இல்லை, நிறைய குடும்பங்களுக்குள்ள பாருங்க,
ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்க கூடாத அந்த இறுதிய கடினம். அவங்க வரட்டும், அவங்க தான், நான் என்ன தப்பு பண்ண, அவங்க வந்து கேட்கட்டும், இப்படி சொல்லுகிறவங்க அநேகராக இருக்கிறாங்க பாருங்க. இறங்கி வரவே மாட்டாங்க. பிடிச்ச பிடியில் அப்படி நிற்கிறது இல்லை, பிடிவாதத்தில் இருக்கிறது, சமாதானம் பண்ணுறதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பிசாசு கொடுக்குற ஒரு கடின இருதயம். பிசாசு இன்றைக்கு நிறைய குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கெடுத்துட்டு இருக்கிறான். காரணம், பிசாசுக்கு இடம் கொடுக்குற மக்கள். பிசாசு பாருங்க அந்த நரி மாதிரி தந்திரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் சொல்லி பிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு நாம் இப்போ இன்னைக்கு அநேகர் இடம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. கடின இருதயம், விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம சமாதானம் ஆகுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசுங்கன்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. அவங்க வரட்டும், நான் ஏன் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிச்ச பிடியில் நிற்கிறது, இறங்கி வர்றதே கிடையாது. இன்றைக்கு தாழ்த்தக்கூடிய இருதயம் இல்லாதபடினால தான் சமாதானம் இல்லை. இந்த தாழ்த்தக்கூடாதபடி ஒரு மேட்டிமையான இருதயத்தை, பெருமையான இருதயத்தை பிசாசு கொடுக்குறாங்கிறத நல்லா அறிஞ்சுக்கோங்க. இப்படி இந்த பிரிவினையை கொண்டு வருகிற அந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படணும். அந்த மேட்டிமையான இருதயத்தை கொண்டு வர்றது, தாழ்த்த மனம் இல்லாதது, இந்த மாதிரி கடின இருதயத்தை கொடுக்குற அந்த சத்ருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு சமாதான குடும்பங்களுக்குள்ள உண்டாகும்படி, சத்ருவுக்கு எல்லாரும் எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கு தரும்படியா சகோதரியோடு கூட இணைந்து நம்ம செபிக்கலாமா? தகப்பனே, துதிக்கிறோமே, சோதரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் ஐயா, இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கடந்து போகும்படி உடைய பாதத்துல வந்து நிற்கிறோம் அப்பா. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அப்பா அந்த சமாதானத்தை இழந்து போய் நிற்கிறாங்கப்பா. இதற்கெல்லாம் காரணமா இருக்கிறது இந்த பொல்லாத சத்ரு அப்பா. அந்த சத்ருவின் கிரியைகளை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயம் உங்க பிள்ளைகளுக்குள்ள உண்டாவதாக, அந்த விட்டு கொடுக்கிற சுபாவம் உண்டாகட்டும் அப்பா. இந்த வேலையில யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இறங்குவதாக, அந்த பிசாசின் தந்திரங்களை நிர்மூலமாக்கும்படி, அவனுடைய சகல வல்லமைகளையும் முறியடிக்கும்படி கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுதே கடந்து போவதாக, அந்த கடின இருதயம் உடைக்கப்படுவதாக, அந்த வைராக்கியமுள்ள சுபாவம் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படி ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத சாத்தானே, இந்த குடும்பங்களை விட்டு வெளியேறு உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுதே இந்த வேலையில ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கடந்து போவதாகப்பா. சிலுவையில் உன் தலையை நசுக்கி வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சபிக்கப்பட்ட ஆவியே, எந்த குடும்பத்தின் மேல உனக்கு அதிகாரம் இல்ல, யாரோட இருதயத்தையும் கடினப்படுத்த உனக்கு அதிகாரம் இல்ல, யாருக்குள்ள வைராக்கியத்தை கொண்டு வருவதற்கு உனக்கு அதிகாரம் இல்ல. பொல்லாதவனே, உன் கிரியைகளை அழித்து ஜெயம் எடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே எந்த குடும்பத்துக்குள்ள உனக்கு ஆளுகை செய்ய உனக்கு இடமில்லை என்று கட்டளை கொடுக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியே, உன் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, சமாதானத்தை கெடுக்கிற உன் தந்திர திட்டங்கள் முறியடிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் ஐயா. சகோதரர்களுக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிற கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வல்லமை இல்ல கரம் இறங்கி ஒவ்வொருவருக்குள்ள கிரியை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. விட்டு கொடுக்கிற சுபாவத்தை நீர் உண்டாக்கி விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. கடின இருதயத்தை நீர் மாற்றி போட்டு விட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் ஐயா. சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் முறியடித்து இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை நீர் உண்டாக்கிவிட்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்க நாம இந்த குடும்பத்தின் மூலமாக மகிமைப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள உட்பிரவேசிக்க போகிற கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. மெய்யான சமாதானத்தை கொடுத்து உங்க பிள்ளைகளை இந்த நாள் முதற்கொண்டு சந்தோஷத்தோடு இருக்க பண்ணுவீராக. அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு நன்றியப்பா. உங்க பரிசுத்தமுள்ள கரத்துக்குள்ள எல்லா குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே, எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். சமாதான காரணராகிய இயேசு எல்லா குடும்பங்களுக்குள்ளும் பிரவேசிக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். யார் நிமித்தமும் சமாதான கேடுகள் குடும்பங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள வராதபடி கர்த்தர் காத்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஜெப நேரத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இதே போல தினமும் நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். இப்பொழுதும் சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்ப்போமா? ஒரு குடும்பம்னு இருக்கும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறவர். 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் பாருங்க. 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம்.
கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஒரு குடும்பத்துக்கு தேவையானது மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருக்கலாம், வீட்டுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கலாம், ஆனா சமாதானம் இல்லைன்னா அது வீடு மாதிரி இருக்குமா? நம்முடைய குடும்பம்னா அங்க சமாதானம் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்க வீடு ஒரு சின்ன குட்டி வீடா இருக்கலாம், குடிசை வீடா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய வீடா இருக்கலாம், அரண்மனை மாதிரி வீடா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது குடும்பத்துக்கு சமாதானம். அப்போ சமாதானம் என்று வரும்போது எல்லாருக்கும் ஒரு தேவ சமாதானம் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம், அதாவது உறவுகளுக்குள்ளே சமாதானம் இருந்தாதான் வீட்டில் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதனால்தான் இயேசு என்ன வாக்கு கொடுத்தார்? யோவான் 14:27 பாருங்க. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், அது தேவ சமாதானம், அதனால கலங்காதுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நம்ம சமாதானத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. குடும்பம்னா சமாதானமா இருந்தாதான் நல்லா இருக்குது, சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. ஏன் இந்த சமாதானம் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் பொல்லாத பிசாசு. அவனை குறித்து சாத்தான் என்று பிசாசு என்று பைபிள்ல சொல்லி இருக்குது. அவன் தான் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறவன். நம்ம சமாதானமா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. பாருங்க, ஆதியாகமம் 2 வாசிக்கும் போது ஆண்டவர் குடும்பத்தை உண்டாக்கினதை வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவங்களை குடும்பமாக்கி அவங்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப நம்முடைய குடும்பத்தை உண்டாக்குனது யாரு? ஃபேமிலியை உண்டாக்குனது யாரு? கணவன், மனைவி, அப்பா, அம்மா, இந்த மாதிரி பெற்றோர், பிள்ளைகள், இந்த குழந்தைகள், இந்த ஒரு குடும்ப ஐக்கியத்தை உண்டாக்குனது யாரு? நம்முடைய ஆண்டவர். இந்த குடும்பம்லாம் நல்ல சந்தோஷமா நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நல்ல ஃபேமிலியை, குடும்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். பிசாசு பார்க்குறான், அவன் ஆண்டவருக்கு சத்துரு, எதிராளி. இந்த மனுஷங்க சந்தோஷமா இருக்காங்களே, இதை நம்ம கெடுத்தரணும், இந்த சமாதானத்தை கெடுத்த ஆண்டவர் துக்கப்படுவார்னு சொல்லி இந்த சமாதானத்தை கெடுக்கிற காரியத்தை எல்லாம் இந்த பிசாசு செய்வான் பாருங்க. அதனால என்ன பண்ணுவான்? சமாதானத்தை கெடுக்க என்னெல்லாம் உண்டாக்கலாம், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாக்கலாமா, இந்த பிள்ளைகளுக்குள்ள நுழைஞ்சிடலாமா, இந்த கனவு மூலமா ஒரு கோபத்தை கொண்டு வரலாமா, இந்த மனைவி மூலமா எரிச்சலை கொண்டு வரலாமா, இந்த பெரிய ஆட்கள் மூலமா ஒரு சண்டையை கொண்டு வரலாமா, இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். அப்போ நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு எதிராளி இருக்கிறான் என்பதை மனதில் கொள்ளணும். அப்படி நம்ம தெரிந்து கொண்டு ஒழுங்கா நம்ம ஜெபிச்சோம்னா அவனால நம்ம குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது. சகோதரன் மோகன் சி லாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி செல்லாராணி அப்பத்தரை அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஜெபத்தோடு தேவ செய்தியை கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானோளே, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், குடும்பத்தில் எல்லாரும் சமாதானமாக இருக்கணும். பெற்றோருக்கு என்ன ஆசை இருக்கும்? பிள்ளைங்கள் எப்பளும் தங்கிட்ட சமாதானமாக இருக்கணும். அதே போல் உடன்பிறப்புகள் நம்ம ஒவ்வொருவரும் சமாதானமாக இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் நம்ம ஒருவருக்கர் அன்பில் குறைந்தே போகக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க, சிநேகிதர்களாக இருக்கிறவங்களும் கடைசி மட்டும், வாழ்க்கையில் கடைசி மட்டும் நம்ம ஒருவருக்கு சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, தீர்மானிப்பாங்க. ஆனால் பாருங்கள், இந்த நாளில் ஊழியத்தின் பாதையில் சிலர் பெற்றோர் ரொம்ப சொல்லுவாங்க, நான் சின்ன வயதுலேருந்தே என் பிள்ளைகளை என்ன சொல்லுவேன்னா, எப்போவும் நீங்கள் பெற்றோர்கிட்ட சமாதானமாக இருக்கணும், நீங்கள் கூட பிறந்த பிள்ளைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக இருக்கணும்னே சொல்லி வளர்த்தேன். ஆனால் இப்போ என்ன காரணம்னே தெரியல, என் பிள்ளைங்க திருமணம்லாம் முடிந்து எனக்கு பேரன் பேத்திலாம் எடுத்துகிட்டு
இப்போ பிள்ளைங்க என்கிட்ட சமாதானமாகவே இல்லை, என்ன சொன்னாலும் அதை தவறாக புரிந்து கொள்ளுகிறாங்க. நல்ல ஆலோசனை தான் சொல்லுகிறோம், அவங்கள்ட்ட ஒரு ஜாலியாக விளையாட்டுக்கு சொன்னால் கூட அதை தவறாக புரிந்து கொள்ளுகிறாங்க. ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் குடும்பத்தில் முன்பிருந்த சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி வசனப்படுகிற பெற்றோராக இருக்கலாம். அல்லது உடன்பிறப்புகள் நாங்கள் எவ்வளோ ஐக்கியமாக இருந்தோம், கடைக்கு போனால் கூட நாங்கள் ஒன்றா போவோம், நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் என் தங்கச்சி எடுப்பா, என் தங்கச்சி சொல்கிற ட்ரெஸ்ஸை தான் நான் எடுப்பேன், அவ்வளோ ஐக்கியமாக இருந்தோம். இப்போ எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, ஒருவருக்கு ஒரு போட்டி போடுறோம், எங்களுக்குள்ள ஒரு கசப்பு வெறுப்பு வந்துடுது, அந்த அன்பு இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, உடன்பிறப்புள்ள சமாதானம் இல்லை. நான் பார்க்குற உத்தியோக ஸ்தலத்தில் கூட சமாதானமாக நான் என் கூட உத்தியோகத்தில் பணிபுரியவங்களோட சமாதானமாக இருக்க முடியலை. நான் எல்லாத்தையும் சமாதானமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், அவங்க தவறாக புரிந்து கொள்கிறாங்க. ஏனே தெரியல, கசப்பு வெறுப்பு பகைமை கோபம்லாம் காணப்படுது. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று. அந்த சமாதான பிரபுவுடைய ஆளுகை நம்ம ஆளுகை செய்யும் பொழுது, அந்த சமாதான பிரபுவுடைய அன்பினால் நம்ம நிரப்பப்பட்டு இருந்தோன்னா, சமாதானம் வேண்டாம் சொல்லி விலகி போகிறவங்கள கூட நம்ம நாடி போய் நம்ம தாழ்மையோடு கூட அவங்களோட ஒப்புரவாகும்படியாய் கடந்த காரியங்களெல்லாம் மறந்து, அவங்க சில வார்த்தைகள் பேசினா கூட பொறுமையாய் அதெல்லாம் யோசித்து பார்க்காதபடி அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். அந்த தேவ அன்பிலால் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது தான் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்தில் யோசேப்பு குறித்து நம்ம பார்க்குறோம். யோசேப்புக்கு விரோதமாய் அவங்க சகோதரெல்லாம் அவன் கொன்று போடணும்னு தீர்மானித்தாங்க. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனால் யோசேப்புக்கோட கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாக பேசினாங்க. குடும்பத்திற்கே ஆசீர்வாதம் வைக்கும்படியான சொப்பனங்களை கர்த்தர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் யோசேப்புடைய சகோதரர் இதெல்லாம் அறிந்த உடனே எப்படியாவது யோசேப்பை கொன்று போடணும்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க, செயல்படுகிறாங்க, படுகொலையெல்லாம் போடுகிறாங்க. அதுக்கப்புறம் அவனை எடுத்து இஸ்மவேலை கையில் விட்டு போடுகிறாங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் யோசேப்பு கடந்து வந்தார். ஆனால் பாருங்கள், காலங்கள் வந்தது. ஆண்டவர் சொன்ன காட்டின சொப்பனத்தின்படி கர்த்தர் யோசேப்பை கனம் பண்ணினாங்க, ஆசீர்வதித்தாங்க. சொப்பனத்தை கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுத்தாங்க. தேசத்திலேயே ஒரு பெரிய அதிகாரியாக இருக்க முடியாத கிருபையை கர்த்தர் கொடுத்தாங்க. பஞ்சகாலம் வந்தது. எல்லாருக்கும் பஞ்ச காலத்தில் தானியம் கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தாங்க. அந்த நாட்களில் பஞ்ச காலத்தில் யோசேப்புடைய சகோதரர்களும் தானியம் கொள்ளும்படியாய் கடந்து வந்தாங்க. வந்த பொழுதும் பாருங்கள், யோசேப்புக்குள்ளாக சகோதரர்கள் செய்த காரியத்தை நினைத்து பார்க்கல. அந்த கசப்பு இல்லை, அந்த கோபம் இல்லை, அந்த பகைமை இல்லை, அந்த பழி வாங்குகிற இருதயமும் யோசேப்புக்குள்ளே இல்லை. தாழ்மையாக நடந்து கொண்டார், தன் சகோதரத்தை பொறுமையாக இருந்தார். கடந்து வந்த வாழ்க்கையில் செய்த காரியங்களாம் மறந்துட்டார். தேவ அன்பினாலே சகோதர உடன்பரப்புகளை நேசித்தார், உபசரித்தார், தானியம் சிறப்பாய் கொடுத்தார், வெகுமதிகளை கொடுத்து அவங்களை கனப்படுத்தினார். யாவரோடும் சமாதானமாக இருங்கன்ற வார்த்தையின்படி யோசேப்பு தன் சகோதரர்களோடு சமாதானம் பண்ணுகிற, சமாதானமாக இருக்கும்படியான ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டார். ஏன் தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது, எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்பு கர்த்தரோடு கூடவே இருந்தார். அருமையாக ஆண்டோடைய வார்த்தை போடப்பட்டிருக்கு. அதே போல் கர்த்தரும் யோசேப்போடு கூடவே இருந்தார் என்று போடப்பட்டிருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஆண்டவரை சார்ந்து இருந்தார், ஆண்டோடைய வழிநடத்தல் இருந்தது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஐக்கியம், ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குள்ளாய் யோசேப்பு இருந்த நிமித்தமாய் சகோதரர்கள்
கொன்று போடும்படியாக பழி வாங்கின, அவனை எவ்வளவுக்கு எவ்வளோ ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக செயல்பட்ட சகோதரர்களை கூட சமாதானம் பண்ணும்படியான ஒரு அனுபவத்தை, கிருபையை யோசேப்பை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் அருமையானவர்களே, ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது சமாதானம் பண்ணுங்கள் என்று. அந்த சமாதானமாய் நம்ம சொல்லாததையே, நம்ம செய்யாததையே நம்ம சொன்னோன்னு சொல்லி இருக்கலாம். அல்லது நீங்கள் அவங்களுக்கு நல்ல நன்மை செய்திருக்கலாம், உதவி செய்திருக்கலாம், அவங்கள எவ்வளோ இக்கட்டுகளில் அவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாள் அதெல்லாம் புரிந்து கொள்ளாதபடி உங்களுக்கு விரோதமாக பேசி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம். ஆனால் இந்த நாளில் அவைகளெல்லாம் மறந்து அவங்களோடு கூட சமாதானம் பண்ணும்படியான கிருபையை கர்த்தர் ஒருவர் தான், அந்த சமாதான பிரபுவாக இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும். இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்தை அந்த நிகழ்ச்சியை பார்க்குற நமக்கு கர்த்தர் சொல்லுகிறாங்க, கர்த்தருக்கு கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, அது நிலையான, நித்தியமான, நிரந்தரமான ஒரு சமாதானம். அப்போ அந்த சமாதான பிரபுவை இயேசுடைய கரத்தில், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் இவங்க எனக்கு விரோதமாக வார்த்தை பேசிட்டாங்க, எனக்கு விரோதமாக செயல்படுகிறாங்க, நான் சொல்லாதது செய்யாதெல்லாம் சொன்னேன் செய்தேன்னு சொல்லுகிறாங்க, நான் இவங்களுக்கு நன்மை தான் செஞ்சுருக்கேன், என்னால் முடிந்த அளவுக்கு தேவ அன்பினால் அவங்களோட பழகி தான் மாறேன், என்னால் முடிந்த உதவி நான் செய்திருக்கிறேன், ஆனால் அவங்க புரிந்து கொள்ளாதபடி எனக்கு விரோதமாய் பகைமை, எனக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க. ஆண்டவர் இந்த நிலைமையில் சமாதான பிரபுவை உங்கள் அன்புனால என்னை நிரப்பிடுங்க, நான் இந்த சூழ்நிலையில் உங்களோடு கூட இன்னும் ஐக்கியப்பட்டு இருக்க முடியாது, கிருபை எனக்கு தாங்க. ஆகினால் இந்த நாளிலும் சமாதானம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டோடைய சமூகத்தில் சமாதான பிரபுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் அன்புனால என்னை நிரப்பிடுங்க, உங்கள் சமாதானத்தை தாங்க ஆண்டவரை, நீங்கள் கொடுக்குற சமாதானம் என்னிலிருந்து மற்றவங்களாய் கடந்து செல்லணும் ஆண்டவரே. இப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிள்ளைகளோட மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சமாதான பிரபு பிள்ளைகளும் சமாதானமாக இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கி உடன்பிறப்புகளாக இருக்கலாம், சிநேகிதர்களாக இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு ஒரு வேதனையோடு கூட இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க, ஆண்டவரே நான் அவங்களோடு ஒரு சமாதானம் பண்ணும்பட இன்னும் என்னை தாழ்த்துகிறேன், சமாதான பிரபுவை என்னை ஆளுகை செய்யுங்க, வாயின் வார்த்தைகள் சிந்தனை நிலவெல்லாம் உம்மோடு ஆளுகள் ஒப்பு கொடுக்குறேன், நான் சமாதானம் பண்ணும்படியாக என்னை வழி நடத்துங்க. அப்படி உங்களை அர்ப்பணிங்க. நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். அவங்களோடு கூட கர்த்தர், யார் சமாதானம் இல்லாதபடி விலகி போகிறாங்க அவங்களோடு கூட கர்த்தர், அவங்களுக்குள்ளாவும் கர்த்தர் கிரியை நடப்பிப்பாங்க. எப்போ தெரியுமா? நம்ம அப்படியா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு தாழ்மையை தாருங்க, அவங்களோடு கூட அனுசரித்து போகக்கூடிய கிருபையை தாருங்க, ஆண்டவரே பொறுமையை தாருங்க, உங்கள் அன்பு இன்னும் எனக்குள்ளாக அந்த வெளிப்படட்டும். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம அர்ப்பணிச்சிட்டோன்னா இந்த நாளிலும் கர்த்தருடைய நிகழ்ச்சியை பார்க்க இந்த சமாதான பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை கர்த்தர் சமாதானத்தினாலே கர்த்தர் நிரப்புவாங்க. இதுவரை பெற்றிராத சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. சமாதானம் பண்ணும்படியான ஒரு கிருபை ஸ்லாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் உங்களை சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவாங்க. மெய்யாகவே கர்த்தர் எங்களோடு கூட பேசினார், குடும்பத்தில் தேவ சமாதானத்தை பார்த்தோம், எங்களுக்குள்ளாக உடன்பிறப்புகளாக சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் அந்த சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் அப்படி இருந்த வண்ணமாய் நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யாவரோட சமாதானம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே சமாதான பிரபுடைய ஆளுகை கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சமாதானம் ஆண்டவரே குறைந்து போகும்படியாக காணப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் மாறுவதாக சமாதானம் பண்ணுங்கள் என்ற ஆவிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே ஒவ்வொருவோடு கூட சமாதான பிரபுடைய
ஆளுகை இன்னும் பரிபூர்ணமாய் கடந்து வரட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் சமாதான பிரபுடைய அன்பினாலே நிரப்பிடுங்க ராஜா. இந்த நாள் முதல் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே யார் யார் என் குடும்பத்தில் சமாதானம் வேணும், என் பிள்ளைகளுக்குள்ளாய் சமாதானம் வேணும், உடன்பிறப்புகளாய் எங்களுக்குள்ள சமாதானம் வேணும், சிநேகிதராக இருக்க எங்களுக்குள்ளாய் சமாதானம் வேணும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் அன்பினால் என்னை நிரப்பிடுங்க. சமாதான பிரபு எங்களை ஆளுகை செய்யுங்க என்று யார் யார் அர்ப்பணித்து செபிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே சமாதானம் பண்ணுங்கள் என்று ஆவிக்கிற அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபையினாலே ஒரே நிரப்புகிற தயவுக்காய் நன்றி ராஜா. மெய்யாகவே கர்த்தர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார் என்று சாட்சிகள் எழும்பும்படியாய் கர்த்தர் கிரியை நடப்பித்து விட்ட தயவுக்காய் நன்றி செல்கிறோம். உங்கள் நாமத்தை கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். வருகின்ற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒலிபரப்பாகும் ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சி குடும்பத்துடன் காண தவறாதீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு இனியலரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.